3D கூல் எக்ஸ்ட்ரீம் ஏசி ஆர் கோல்டு தங்க நகைகளின் தரத்திற்கேற்ப உண்மையான விலையை பெறுங்கள். கல்யாண் ஜுவல்லர்ஸ் அபூர்வா டைமண்ட்ஸ் ஃபார் ஸ்பெஷல் அகேஷன்ஸ் மற்றும் நியூட்ரிலைட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃப்ரம் ஆம்வே. குடும்பம் மொத்தமும் இப்போ ஹால்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உங்க தண்டனை என்ன தெரியுமா? நீங்க இப்ப அஞ்சலிய கண்ணத்திலே ஆரஞ்சாகணும். 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா நீங்க இவள 5 தடவை ஆரஞ்சாகணும். ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், நீங்க அரைகிற சத்தம் எந்த அளவுக்கு கேட்கணும் தெரியுமா? கீழே இருக்கிற பெரிய பாட்டி வரைக்கும் அது கேட்கணும். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணா நான் உங்க ரோகிணியை மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும்க்கா, 5 தடவை அரையணும். நீ என்ன பேசிட்டு இருக்க? நான் ஒரு அம்மா. என் குழந்தைய நான் எப்படி கையை நீட்டி அடிக்க முடியும்? இல்ல, நீ எந்த தண்டனை கொடுக்கணும்னு நினைச்சாலும் அதை எனக்கு கொடுத்துரு. நான் எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்தாலும் அதை ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா என் குழந்தைய விட்டுடு பிளீஸ். என் குழந்தை உனக்கு என்ன பாவம் பண்ண அவளை விட்டுடு. இதுதான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்களே பாத்தீங்களா, யாரோ பண்ண தப்புக்கு தண்டனை நான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. இப்ப அஞ்சலி உங்க பொண்ணா இருக்கிறதுனால இத அனுபவிச்சுதாங்க ஆகணும். அக்கா, இப்ப நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்பவே உங்க பொண்ணு அறைய நினைக்கிறீங்களா, இல்ல உங்க தங்கச்சி ரோகிணி உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அக்கா, இப்ப 11:50 ஆகுது. 12 மணிக்குள்ள நீங்க அஞ்சலியும் அடிச்சாகணும். ஒருவேளை அந்த மாதிரி நடக்கலன்னா நான் வேற வழி இல்லாம உங்களோட தங்கச்சியை கொலை பண்ண வேண்டியதா இருக்கும். இதை விட அதிகமா உங்க தங்கச்சி ரோகிணி உயிரை காப்பாத்துறதுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. அஞ்சலி, நீங்க அம்மா கூடவே இருக்கீங்களா? நல்லா விளையாடுங்க. அம்மா போங்க. நீங்க இப்ப அஞ்சலிய கண்ணத்திலே ஆரஞ்சாகணும். 1 இல்ல 2 இல்ல, மொத்தமா நீங்க இவள 5 தடவை ஆரஞ்சாகணும். பரத்வாஜ் ஹவுஸோடைய மருமக, அதாவது சீமா, அவங்க என்ன அவங்க தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் அதே வீட்ல இருக்கிற பையன், அந்த சித்தார்த், அவர் என்ன துர்கான்னு சொல்றாரு. அவர் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டேன்னு சொல்றாரு. இல்ல ஸ்ருதி, அவங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும். சீமாவை இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி தான் பாத்திருக்கேன். ஆனா அவளோட குணம் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டா. அவ எப்படி உன்னோட பிரச்சனைக்கு காரணமாக முடியும்? இப்ப இந்த நேரம் அவளே சூழ்நிலையால பாதிக்கப்பட்டிருக்கா. அவளுக்கு இப்ப என்னெல்லாம் நடக்குதோ அத நானே இப்ப என் கண்ணால பாத்துட்டு இருக்கேன். இப்ப அவளும் அவ குடும்பமும் ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க.
இங்க பாரு ஸ்ருதி, ஒருவேளை சீமா உன்னை அவ தங்கச்சி ரோஹிணின்னு சொன்னான்னா அப்படின்னா அதுக்கு அர்த்தம் நீ அவளோட தங்கச்சி ரோஹிணியா தான் இருக்கும். எப்போ ஏன் சொன்னா எதுக்காகன்னு எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா இது மட்டும் என்னால சொல்ல முடியும், ஒருவேளை இதெல்லாம் அதே பொம்பளை பண்ணியிருந்தான்னா யார் அந்த பரத்வாஜ் குடும்பத்துல ரோஹிணியா வந்து இருந்துகிட்டு இருக்காளோ அவளால சீமாவுக்கும் அவ குடும்பத்துக்கும் மிகப்பெரிய சங்கடம் ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை இதுக்கு கூட சீமா உன்கிட்ட உதவி கேட்டுட்டு வந்திருக்கலாம். ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சும் சீமா வாய மூடிக்கிட்டு இருக்கானா அவ யாரோ ஒருத்தரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கான்னு அர்த்தம். நாம ஏதாவது பண்ணி சீமாவுக்கு உதவி பண்ணி ஆகணும். என்ன சொல்றீங்க? நான் என்ன பத்தி உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இருந்தாலும் அந்த சீமா பேசுறதையே உண்மைன்னு சொல்றீங்க? என் பேரு ஸ்ருதி, நான் ஸ்ருதி வர்மா. துர்காக்கும் ரோகிணிக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. ஏதோ அவ முகமும் என் முகமும் ஒன்னா இருக்கு. அதனால ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல ரத்த வாந்தியா? ஸ்ருதி, 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 இங்க பாரு. அம்மா, இன்னைக்கு டீச்சர் ஸ்கூல்ல ஒரு நியூ போயட்ரி கத்து கொடுத்தாங்க, சொல்லவா? ஒண்ணு இல்ல, ரெண்டு இல்ல, மொத்தமா நீங்க இவள 5 தடவை அரைஞ்சாகணும். ஒண்ணு ஞாபகம் இருக்கட்டும், நீங்க அரைகிற சத்தம் எந்த அளவுக்கு கேட்கணும் தெரியுமா? கீழே இருக்கிற பெரிய பாட்டி வரைக்கும் அது கேட்கணும். ஒருவேளை நீங்க அப்படி பண்ணா நான் உங்க ரோகிணியை மன்னிச்சு விட்டுடுறேன். ஆனா ஞாபகம் இருக்கட்டும்க்கா, 5 தடவை அரையணும். சஞ்சு, நீ எதுக்கும் பயப்படாத. நீ எது வரைக்கும் குட் கேர்ளா இருந்து என் பேச்சு கேக்குறியோ அது வரைக்கும் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். அப்புறம் இதே விஷயம்தான் எல்லாருக்குமே பொருந்தும். எல்லாரும் உன்ன மாதிரி புத்திசாலியா இருக்காங்க இல்லையான்னு பாத்துடலாம். கனவுல கூட நினைச்சு பார்த்ததில்ல எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வரும்னு. ஏமா என்ன இப்படி சோதிக்கிற? அவ என் தங்கச்சி உயிரை எடுத்துருவேன்னு மிரட்டி இருக்கா. இது வரைக்கும் என் குழந்தைக்கு நான் பாசத்தை காட்டி மட்டும்தான் வளர்த்திருக்கேன். ஆனா இப்போ என் குழந்தைய என்னையே அவ கை நீட்டி அடிக்க சொல்றாளே. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அஸ்வினி முடி கொட்டுறதுக்கு சிறந்த சிகிச்சைன்னு நினைக்கிறீங்க? அஸ்வினி முடிவேர்களுக்கு ரத்த ஓட்டத்தை தந்து ஸ்ட்ராங்கா. அம்மா, அழுகாதீங்க.
நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்பவே உங்க பொண்ணு அறைய நினைக்கிறீங்களா இல்ல உங்க தங்கச்சி ரோகிணி உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? மொத்தமா நீங்க இவள 5 தடவை அரைஞ்சாகணும். என்ன இது அபசகுனமா நடந்திருக்கு? இப்ப இந்த வீட்டுல இனிமேலையும் என்ன கெடுதல் உண்டாக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? இது யாரோட சத்தம்? அஞ்சலி, யாரோ அஞ்சலிய அடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன நடக்குதுங்க? அஞ்சலி, அஞ்சலி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. எனக்கு வேற வழியே தெரியல. என்ன மன்னிச்சிருமா. சீமா, ஒண்ணும் இல்லம்மா. இறக்கமே இல்லாம சின்ன குழந்தைய போட்டு அடிச்சுட்டு இருக்க. நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், எதுக்காக அஞ்சலி அடிச்ச? கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல பிரேம், பிரேம் கொஞ்சம் பொறுமையா இரு, அவசரப்படாத. சீமா, நீ அஞ்சலிய கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு எங்க என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லு. உனக்கு என்னாச்சு சீமா? ஏதாவது பேசு. ஏன் இந்த மாதிரி செஞ்ச? இது வரைக்கும் நீ அஞ்சலியை கை நீட்டி அடிச்சதே இல்லம்மா. இன்னைக்கு மட்டும் ஏன்? அம்மா சீமா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ஏதாவது சிக்கல் இருந்தாலும் அதை உடனே எங்கள்கிட்ட சொல்லுமா. நாங்க எல்லாரும் சேர்ந்து அதை தீர்த்து வைக்கிறோமா. ஆனா இங்க பாருமா, இந்த சின்ன குழந்தை மேல இனி உன் கோபத்தை காட்டிடாதம்மா. சீமா அமைதியா இருக்கான்னா ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலை தான் இருக்கும். அக்கா, நீங்க எப்பவுமே குழந்தைய தெய்வமா நினைப்பீங்கல்ல, அப்புறம் என்ன இன்னைக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க சஞ்சுக்காக அஞ்சலிக்கு எதிராக அநியாயம் பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களுடைய தாய் பாசத்தை மனிதாபிமானம்னு எல்லாரும் நினைச்சு உங்களுக்கு எதுவுமே சொல்லல. ஆனா இன்னைக்கு எல்லாம் மீறிட்டீங்க. அக்கா, சஞ்சனாக்கும் அஞ்சலிக்கும் நடுவுல ஏன் வித்தியாசம் பாக்குறீங்க? இப்பதான் புரியுது சீமா ஏன் அமைதியா இருக்கான்னு. எல்லாம் இவ பண்ற வேலை தானா? நீ என்ன சொல்ல வர? வெளிப்படையா சொல்ல. மாமா, சஞ்சனா அக்கா கூட இருக்க விரும்பினா. அந்த சமயம் அஞ்சலி ஓடி வந்தா. அப்புறம் அக்கா. நீ என்ன பேசுற ரோஹிணி? நீ எங்களுக்கு முன்னாடி தானே சஞ்சனாவை அவருடைய ரூமுக்கு கூட்டிட்டு போன. ஆமா அத்த, நான் சஞ்சனாவை என் கூட கூட்டிட்டு போக நினைச்சேன். அதுக்கப்புறமா அஞ்சலி எங்க ரூமுக்கு வந்தா. அவ அக்கா கூட தான் இருப்பேன்னு அடம் பிடிச்சா. சஞ்சு அதை பார்த்துட்டு அவளும் குழந்தை தானே, நானும் அம்மா கூட தான் இருப்பேன்னு ரொம்ப அடம் பிடிச்சா. 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்பதான் அக்கா அஞ்சலி திட்ட ஆரம்பிச்சாங்க. சஞ்சுக்கு உடம்பு சரியில்லை, அவ எதுவும் செய்யாதுன்னு சொன்னாங்க. அஞ்சலி இன்னும் அதிகமா அடம் பிடிக்க ஆரம்பிச்சா. அப்பதான் அக்கா இங்க நிறைய பேர் இருக்காங்க, நம்ம சஞ்சு நிச்சயமா நல்லபடியா பாத்துக்குவாங்க, அஞ்சலியும் சேர்த்துதான்க்கா. ஆனா ஒரு தாய் என்னைக்கும் தாய் தானக்கா. அவ ஒருவேளை உங்க கூட இருக்க ஆசைப்பட்டானா இதுல தப்பு என்னக்கா இருக்கு? சீமா, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைச்ச கூட பார்க்கல. அந்த குழந்தைய கை நீட்டி அடிக்கிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது சீமா? பதில் சொல்லு. நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், சொல்லு. ஏன் இப்படி பண்ண? என்ன அஞ்சலி என் கூட இருக்கணும்னு அடம் புடிச்சுக்கிட்டு இருந்தா.
அவ கூட என்னால இருக்க முடியாது. நான் சஞ்சனா கூட தான் இருந்தாகணும். எந்த குழந்தையா இருந்தாலும் அடம் பிடிக்கதான் செய்யும். அஞ்சலி உன்னோட குழந்தைங்கிறதையே மறந்துட்டியா? அது எனக்கும் தெரியும் பிரேம். ஆனா சஞ்சனா நான் வளர்த்த பொண்ணு. ஓ, அப்ப நீ உன் பொறுப்பை நிறைவேற்றுறதுக்காக உன்னோட கடமையை மறந்துருக்க. காரணமே இல்லாம 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமே இவதான். சீமா, போதும், 2 பேரும் நிறுத்துங்க. சீமா அஞ்சலிய கை நீட்டி அடிச்சது தப்புன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா உங்க எல்லாருக்குமே தெரியும் சீமாவுக்கு இப்ப உடம்பு சரியில்லை. நான் என்ன சொல்றேன்னா, அஞ்சலி அடம் பண்ணிருக்கலாம். அதனால ஏதோ ஒரு கோவம் அடிச்சிருப்பா. சீமா ரொம்ப பொறுமையானவ. ஆனா அவளும் மனுஷி தானப்பா. உண்மைதான். ஆனா அதுக்காக மனிதாபிமானத்தை மறக்கணுங்கிற அவசியம் இல்ல பாட்டி. அஞ்சலி ஒரு சின்ன குழந்தை பாட்டி. அவளுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கலாம். பிரேம், ஒருவேளை அவ குழந்தை மேல அன்பு வச்சிருந்தாள்னா குழந்தை பண்ற தப்புக்கு தண்டிக்க அவளுக்கு உரிமை உண்டு. கோவம் இருக்கிற இடத்துலதான் குணம் இருக்கும். பாட்டி, ஒரு தாய் கிட்ட குழந்தைய பத்தின கேள்வியை கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை இல்ல. அதனால நம்ம எல்லாருமே இங்க இருந்து போலாம். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. சீமா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். அஞ்சலி, தொடாதீங்க, எனக்கு வலிக்குது. இதுவரைக்கும் நான் அப்படி நினைச்சதில்ல. ஆனா இன்னைக்கு நீ ஒரு விஷயத்தை நிரூபிச்சிருக்க. நீ அஞ்சலியோட அம்மாங்கிறது உண்மை. ஆனா சஞ்சு மேலதான் அதிக பாசம் வச்சிருக்க. சின்ன வயசுல இருந்து நீதான் அவளை வளர்க்குற. ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத, அஞ்சலிய நானும் ரொம்ப பாசமா தான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். சஞ்சு அழுவுறத உன்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியலன்னா அஞ்சலி அழுவுறத என்னாலையும் பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால இனிமே நீ மறுபடியும் அஞ்சலி கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட, அப்புறம் நான் மனுஷனா இருக்க மாட்டேன். நாங்க எப்பவுமே லைக் திஸ். இந்த கையால் தானே அஞ்சலி நான் அடிச்சேன். அக்கா வேண்டாம். அக்கா என்ன பண்றீங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்லக்கா, தப்பு எவ்வளவு பெருசோ தண்டனையும் அவ்வளவு பெருசா இருக்கும். ஒருவேளை அடுத்த தடவையும் உங்க வாக்க மீறணும்னு முடிவு பண்ணீங்கன்னா இதை விட பெரிய தண்டனை உங்க தங்கச்சி ரோகிணிக்கும் கிடைக்கும். அதான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன், எல்லாம் எப்படி நடக்குதோ அப்படி நடக்க விட்டுருங்க. எந்திரிங்க, வாங்க. உட்காருங்க. இப்ப நல்லா ஓய்வு எடுத்துக்கோங்க. உங்களை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்க்கா. ஜெய் மா காளி. இப்போ உனக்கு எப்படி இருக்கு? எனக்கு எனக்கு எப்படி ரத்த மாதிரி வந்துச்சு? நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு உடம்பு நல்லா தானே இருக்கு. எனக்கு வேற எந்த நோயுமே இல்ல. இப்ப நீ உள்ளுக்குள்ள எப்படி உணர்ற?
நார்மலா தான் இருக்கு. என்ன நடந்துட்டு இருக்கு? எனக்கு திடீர்னு ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கு? என்னதான் நடக்குது? உனக்கு யாரோ வசியம் பண்ணிருக்காங்க. அதோட விளைவை தக்க வைக்கிறதுக்காக உனக்கு சாப்பிட ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. மூன்று முடிச்சு இணைந்து வழங்கியோ நிப்பான் பெயிண்ட் ரெனியூ யுவர் வேர்ல்ட் தி சென்னை சில்க்ஸ் இன் ஆனுவல் டிஸ்கவுண்ட் சேல் கேசவர்தனி ஹேர் ஆயில் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை ஒரு அற்புதமான ஷாப்பிங் அனுபவம் கார்டியா லைஃப் பிளெண்டட் எடிபிள் வெஜிடபிள் ஆயில் வேர்ல்பூல்